நிகழ்ச்சியை பார்க்கிற ஆன்மாக்களுக்கு, அனைத்து மதத்தவர்களுக்கும் மொழியினருக்கும், என்னை தன்னுடைய சகோதரனாக நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தம்பி தங்கச்சிகளுக்கும், அண்ணன் அக்கா ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இந்த ஆன்மாவையும் உங்களுடைய சகோதரனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும். சரீர ரீதியாக நமக்கு நிறைய தனித்தனியாக தாய் தந்தைகள், உடல் ரீதியாக நம்முடைய பிறப்பு வேறு. ஆனால் இயேசுனுடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, போன வாரம் பேசினேன், யோவான் நற்செய்தி யோவான் நிறுவத்தில் முதல் நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், அவருடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கிறது. செய்தலா இன்னைக்கு நாமெல்லாம் ஆன்மீக ரீதியாக ஆன்மீகவாதிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அண்ணன் தங்கச்சி சகோதர சகோதரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம், எவிடன்ஸ் என்னன்னு சொன்னால், நாம் எல்லாம் இந்த வார்த்தையினாலே, இந்த தேவசாய நிகழ்ச்சியினாலே, வேதங்கள் எல்லா வேதத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ரிக் வேதமாக இருக்கட்டும், சாம வேதமாக இருக்கட்டும், அதர்மன வேதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எல்லா வேதங்களும் இந்த வார்த்தைகளும் அந்த கடவுளுடைய வார்த்தைகள். கைதிக்கு நீங்களை கரங்களை பற்றி கடவுள் தன்னுடைய மனிதர்களுக்கு இந்த மாதிரி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவி அருளால் நிறைத்து அவர்களுக்கு வெளிப்படுத்திய அவர்களோடு பேசிய வார்த்தைகள்லாம் என்னன்னு சொன்னால் இந்த வேதங்கள். அதனால் இந்த வேதங்கள்ல இருந்து தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த விளக்கங்களை சொல்கிறேன். அதனால் வேதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக எழுதப்பட்டு, நம்முடைய குறைகளை எப்படி நிறைவு செய்து கொள்வது, நம்முடைய தப்பை எப்படி திருத்திக் கொள்வது, நாம் யார், எந்த நிலையிலே கடவுள் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி எடுத்து பார்த்தா நீ எப்படி இருக்கிற, நீ யாரா இருக்கிற, நீ எப்படி இருக்கணும், நீ ஏன் இன்னைக்கு இப்படி மெலிஞ்சு போயிருக்கிற, வாடி போயிருக்கிற, ஏன் கவலையோடு இருக்கிற, நீ ஏன் பயத்தோடு இருக்கிற, நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிற, நீ ஏன் அழுகை கண்ணீருமா இருக்கிற, அழுகிறவர்கள் கண்ணீரை துடைக்கிறக்கூடிய நீ, பசியாக இருக்கிறவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நீ, துக்கத்தில் இருக்கிறவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நீ, காயப்பட்டவருடைய காயங்களை கட்டி உன் வார்த்தையினாலே, உன்னுடைய பார்வையினாலே, நடத்தையினாலே அனைத்து மனிதர்களுக்கும், இந்த உலகமும் இருக்கக்கூடிய கட்டப்பட்ட மக்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தேவசாய நிகழ்ச்சி எங்கள் மனசுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, நிம்மதியை கொடுத்துட்டு இருக்கு, எங்கள் ஈர்த்த வெளிச்சமாக்கிட்டு இருக்கு, எங்கள் தோல்வியை ஜெயமாகிட்டு இருக்கு, வெறும் மனுஷன் அல்ல, எங்களை தெய்வங்களாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய சாட்சிகளை கேட்கும்போது நான் என்ன செய்கிறேன்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அந்த கடவுளுடைய வார்த்தை வித்து விதை, இந்த விதைகள் உங்கள் இதயத்தில் விழும்போது, இது முளைக்கும் போது, இது எதுவாக வேப்பமரத்து பட்டையை போட்டோம்னா அங்கே என்ன முளைக்கும், மாங்கொட்டையை போட்டால் என்ன முளைக்கும், மாமரம் மாங்கு கண்ணை நிச்சயம் விளைச்சி வரும். இது மாதிரி தென்னை காயை நெத்தை கொண்டு ஊனி வச்சா என்ன செய்யும், தென்னை மரம் என்ன செய்யும். இதே போல் கடவுளுடைய வார்த்தை என்னும் வித்தாலே இன்றைக்கி நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மருவமாக இருக்கிறோம், மறுபுறப்படைந்திருக்கிறோம். கைதிக்கு என்ன செய்யுங்களா கடவுள் என்று சொல்லுங்கள். அப்போது நம்ம இன்னைக்கு இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, கடவுளுடைய வார்த்தையினாலே அவருடைய வித்தினாலே மறுபடியும் நாம் பிறந்த விக்கத்துவம் என்று சொல்கிறாரு. ஆசாரியனை பார்த்து, குருவை பார்த்து சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராட்சத்துக்களை என்ன செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற ஆன்மீகவாதிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லக்கூடிய நாம் அனைவரும் கடவுளுடைய வித்தினாலே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக, அண்ணன் தங்கச்சிகளாக இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். கைதிக்கு இருக்கிறோம், நல்ல கைதிக்கு. மாம்ச ரீதியாக எடுத்தால் நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ அந்த மதத்துக்காரன், நீ இந்த மதத்துக்காரன், இது மாம்ச ரீதியான பிறப்பு. மாம்ச ரீதியான, ஏன்னா அந்த மதத்தில் பிறக்கிறோம், நான் இந்த மதம். மாம்ச ரீதியாக ஒரு ஜாதியில் பிறக்கிறோம், நான் இந்த ஜாதி. நான் ஆன்மீகவாதிகிட்ட கேட்குறேன், ஆவிக்குரியவங்க கேட்குறேன், நீ எந்த ஜாதி. பைபிள் சொல்லுகிறது, நாம் எல்லாம் பரிசுத்த ஜாதிகள். கைதிக்கிறோம், இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகள், ராஜரீக அரச
திருத்துவ கூட்டம். அதனால இந்த செய்தியெல்லாம் கேட்காம இன்னைக்கு மக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க, கட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை பேச பேச இந்த விதையை விதைக்க இந்த விதை எரிஞ்சியும் உங்களுக்குள்ள உழைச்சி உங்களை ராஜாக்களாக, உங்களை அரசகுல திருத்துவ கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, பத்தினிகளாக, இயேசுவின் மாசற்ற விளையாட பிரதத்தால் கழுவப்பட்ட பத்தினிகளாக, பாவியை, யார பாவியை, கட்டப்பட்ட மனுஷனை, இருட்டில் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து, ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுடைய பாதத்தில் வந்து எரிசரான விழுந்து கண்ணீரை விட்டு காலை கழுவி தன் தலை முடியால காலை தொடச்சி அவர் பாதத்தை முத்தமிட்டு அவளை பார்த்து சொல்றார், ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனால இயேசுவை இந்த நிகழ்ச்சி என்ன கடவுளை அன்பு செய்கிறது. ஆதியிலே மனிதன் தேவனை அன்பு செய்து கொண்டு, இருதயத்திலே தேவனை அன்பு செய்து கொண்டிருந்தான். அதனால இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், கடவுள் தான் நம் உயிர் உணவு. கடவுளே நமக்கு உணவாக இருக்கிறாருங்கிறது தான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்னைக்கே ஏற்றுக்கொள்ளலை. ஏசு இதை பேசும்போது, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை நீ புசிக்கலைன்னா, என் ரத்தத்தை நீ பானம் பண்ணலன்னா உனக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. உனக்குள்ள ஜீவன் கிடையாது. நீ செத்து போன மனிதன், செத்து போன ஆன்மா. அதனால இன்னைக்கு நாம் பார்க்க போது திருவிருந்து ஆராதனை. இந்த திருவிருந்து ஆராதனையில் எல்லாரும் இன்னைக்கு கத்தோலிக்க நண்பர்கள் அந்தோனியார் குரூப்பில் இருந்து, மாதாவுடைய குரூப்பில் இருந்து, நிறைய குரூப்பில் இருந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. கத்தோலிக்கத்தினுடைய விசுவாசத்தை எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆழமாக எடுத்து உரையுங்கள், போதியுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் கத்தோலிக்க சபையில் என்ன செய்கிறோம்னா, டெய்லி பூசைக்கு போகிறோம். டெய்லி இந்த பூசையில் திருப்பலியில் என்ன செய்கிறோம்னா கலந்து கொள்கிறோம். எல்லா கோயிலையும் டெய்லி பூசை உண்டு, திருப்பலி உண்டு. இதுதான் கத்தோலிக்க சபையினுடைய ஸ்பெஷல். அதனால் இந்த திருப்பலியினுடைய திருவிருந்தினுடைய சக்தி என்ன, இதை எப்படி உட்கொள்ள வேண்டும், இதை எப்படி கலந்து கொள்ள வேண்டும், இதை கலந்து கொள்ளும்போது இந்த உடல், இது ஆன்மாவின் உணவு. இந்த உடல் ஆத்மாவின் உணவாம் உங்கள் வேதியை இந்த கண்களாலே தருகின்ற காவல் தரும். நல்லா கைப்படும். ஆத்மாவின் உணவாம் உங்கள் வேதியை இந்த கண்களாலே தருகின்ற காவல் தருமுதே. புஷ்பங்களின் நகரந்தமாம் தூய பூமியில், புஷ்பங்களின் நகரந்தமாம் தூய பூமியில் நான் குரல வேண்டும், உருள வேண்டும் போல இருக்கின்றேன். நான் உருள வேண்டும், உருள வேண்டும் போல் இருக்குதே. இந்த உணவை சாப்பிட்றவங்க, அவருடைய உடலை சாப்பிட்றவங்க, அவருடைய இரத்தத்தை பானம் பண்றவங்க இந்த பூமியில் அல்ல, அந்த புஷ்பங்களின் மகரந்தமாம் அந்த தூய பூமியில், அந்த தேவலோகத்தில், பரலோகத்தில் வான சேனைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து இயேசுவின் இரத்தத்தால், மாசற்ற விளையாட்டு இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூமியில், அந்த இடத்துல, அந்த தேவலோகத்தில் நாம் புரளனும் போல உருளனும் போல இருக்கப்பா. இந்த ஆசை, இந்த தாகம் நமக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். அதனால் இன்னைக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்லுவார், உங்களுக்கு புசிக்கிறதுக்கு உங்கள் வீடுகள் இல்லையா? கோயிலில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, உண்டு புசித்து சண்டை போட்டு நான் பெரியவன், நான் பணக்காரன் அப்படின்னு ஏழைகளை மதிக்காம கோயிலில் வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்களப்பா. இன்னைக்கு கோயில்களில் இணைஞ்சிருக்கிறாங்க, ஆடு வெட்டி, காய் வெட்டி, பருப்பு, சாம்பார், கத்தரிக்காய் கூட்டு, வாழைக்காய் கூட்டுன்னு இணைஞ்சிருக்கிறாங்க, சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க, அன்பு விருந்துன்னு போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு நடக்கும்போது இதில் ஏழைகளுக்கு கிடைக்கல, பாவப்பட்டவங்களுக்கு கிடைக்கல, கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலை, வசதியானவங்க இணைஞ்ச நிலையிலே பார்க்குறேன். வாலி வாலியாக அள்ளிட்டு போகிறான். இவர் தான் என்ன செஞ்சார், ஆடு கொடுத்தாரு, இவர் தான் அணிஞ்சார், 4 கூட அரிசி கொடுத்தாரு, இவர் என்ன செஞ்சுட்டு போவார், அள்ளிட்டு வாடிக்கிட்டு என்ன செய்வார்,
ஓ, இதைத்தான் கேட்கிறாரு. நீ திங்கிறதுக்கு, இந்த சோத்தை திங்கிறதுக்கு உனக்கு வீடுகள் இல்லையா? வீட்டில் திங்க வேண்டியதானே? இது கோயில். இங்க நீ உண்ண வேண்டிய உணவு என்னன்னு சொன்னா ஆத்மாவின் உணவப்பா. வாசி 22 இருந்து, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? கடவுளுடைய சபையை நீங்கள் அசட்டை பண்ணி இல்லாதவங்களை கஷ்டப்படுத்துறவங்களை வெட்கப்படுத்துறீங்களே, காயப்படுத்துறீங்களே. உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா இல்லை இகழ்வேனா? புகழே. நீங்க 10 கிடாய் வெட்டி போடுறது, 100 கிடாய் வெட்டி 20 கூட அரிசி எடுத்து 5000 பேர் சாப்பிட்டோம், 25,000 பேர் சாப்பிட்டோம், ஊரோடு அன்னதானம் பண்ணோன்னு சொல்லி நீ கொண்டாடுகிற எல்லா கோயிலில் செய்யக்கூடிய சடங்காச்சாரங்களும், இந்த அன்பு விருந்துகளும், அன்னதானங்களும் அங்கே என்ன உண்டாக்கிட்டுன்னு சொன்னால், ஏழைக்கு அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்தாலே அங்கே அங்கே நில்லு, அவனுக்கு என்ன கிடையாது? பந்தியில் என்ன கிடையாது? கஷ்டப்பட்டவனுக்கு பந்தியில் என்ன கிடையாது? இதைத்தான் அங்கே சாடுறாரு. சாடிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அதுக்கு மேலே உள்ள வசனம், அதுக்கு மேலே உள்ளது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு நல்லா கவனிச்சு, தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்கள் ஆத்மாவுக்காக, உங்கள் உயிருக்காக உணவாக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உடல், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்க இதை எடுத்து பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை, நான் சிலுவையில் அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, உங்களுக்காக மரித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த திருவிருந்து, இந்த திருப்பலி என்பது எதுக்குன்னு சொன்னா, எதற்காக இயேசு அங்கே பிக்கப்பட்டார், எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார், எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், எதற்காக இரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு நான் உண்கிற இந்த உடல், இந்த அப்பம் இயேசுவின் உடல். இன்னைக்கு நான் பருகின்ற இந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தம். நீங்க எல்லாம் கேட்குறீங்க, என்னப்பா கதை விடுறீங்க? கிண்ணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க? திராட்சை ரசத்தை இணைஞ்சிருக்கிறீங்க, புளிஞ்சு வச்சுக்கிட்டு. இந்த இருக்கு அப்பம், இது கோதுமையில் செய்யப்பட்ட இந்த அப்பத்தை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம் சொன்னால் என்ன கெடுக்கங்களாப்பா? நாங்கள் பச்சைக்காரங்களா? இதை எப்படிங்க, இது எப்படி அவருடைய உடலாக ஏற்றுக்க முடியும்? இதை எப்படி அவருடைய ரத்தமாக ஏற்றுக்க முடியும்? அப்படி தானே? இன்னைக்கு எல்லா மதத்தவர்களும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது விசுவாசத்தின் மறைபொருள். நான் கேட்குறேன், நீ அரிசியை தானே சோறா திங்க, கோதுமையை தானே சப்பாத்தி பூரின்னு திங்க, சொல்லுங்க. அப்படிதானே? இட்லி, நீ சாப்பிட்ற இட்லி, நீ சாப்பிட்ற தோசை, நீ சாப்பிட்ற சோறு வயிற்றுக்குள்ள போன உடனே நெரிச்சிது, ரத்தமாக நெரிச்சிது, சோறு தானே தின்ன. அதேமாரி இது அப்பந்தான். ஆனால் இது கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுக்கு முன்பாக அது எடுத்து ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்கின்ற பொழுது, இது அவருடைய உடலாக மாறக்கூடிய தன்மை, சக்தி இந்த விசுவாசத்திற்கு இருக்கிறது. கைது, இது தூய உடல், இது மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம், இது உன் விசுவாசம். அதனாலதான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது உனக்கு ஆக கடவுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னொன்னு சொல்லுவாரு, இதுல செல்லில் அனுப்பியிருந்தேன் பாருங்க. இன்னமும் சர்வேஸ்வரன் அவைகளை
சகித்து கொண்டு வந்ததில் தம்முடைய நீதியை இதிலே விளங்கும்படி செய்தார். ஆகையால் அவர் நீதிபரராய் இருப்பதுமன்றி இயேசு கிறிஸ்துநாதர் பேர்ல இந்த சரீரத்தின் மேல இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசத்தின் பேரில் நீதிமான் ஆக்குகிறார் என்று விளங்குகிறது. சர்வேச பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எல்லா மதத்தவரையும் படைத்த சர்வேஸ்வரனானவர் பரமேஸ்வரனானவர் அல்லாவானவர் இயேசுநாதர் பட வேண்டிய இருந்த பாடுகளை முன்னிட்டு அவருடைய மனுஷ அவதாரத்துக்கு முன் சகல ஜாதிகளும் செய்த பாவங்களை சகித்து கொண்டு வர சித்தமாக நல்ல சகல ஜாதியினரும் மொழியினரும் மதத்தினரும் செய்த பாவங்கள் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால இது என்ன செஞ்சிருச்சு, எல்லாத்துக்குள்ள என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. அதனால இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், விடுதலையாக்கப்படணும். இதில் விடுதலையாக்கப்படலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த உடல் இந்த அப்பம் உனக்கு உடலாக மாறாது, இந்த ரத்தம் உனக்கு இந்த திராட்சரசம் பாவமாக என்ன செய்யாது மாறாது. அதனால இது ஆன்மாவின் உணவு. இது யாரு அன்னைக்கு கலந்து கொண்டாங்கன்னு சொன்னா மனம் திரும்பி இந்த கர்ம பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் 5000 பேர் கூடியிருந்தவங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இப்படி கூடி இந்த திருவிருந்து ஆராதனை திருப்பலியை என்ன செஞ்சாங்கன்னா அப்பத்தை கெட்டு இந்த ரசத்தை இது பண்ணி சூத்திரமுனை இதை பகிர்ந்து கொடுத்து அன்னைக்கு இதில் கலந்து கொண்ட இதை புசித்த நோயாளிகள் குணமடைந்தார்கள், விளைகினர்கள் பலனடைந்தார்கள், படுக்கையில் இருந்தவர்கள் எழுப்பி நடக்க ஆரம்பித்தார்கள். உன்னுடைய சரீரத்தினுடைய எல்லா பலகீனங்களையும் கஷ்டத்தையும் கட்டுகளையும் அறுத்து ஆன்மாவை உனக்கு ஜீவனை புதிய சக்தியை கொடுத்து உன்னை என்ன செய்ய வாழ வைக்கக்கூடிய தேவனுடைய ஆகாரம் உணவு இயேசுவினுடைய உடல். கைதிகளை பார்ப்போம். கவனிப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதில் கொரிந்தி சபைக்கு அவர் சொல்கிறார், நான் கீழே இருந்து வாசிக்கிறேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இதில் சொல்கிறாரு, அபாத்திரமான விதமாய், அதாவது சாவான பாவத்தோடு தேவ நற்கனையை உட்கொள்கிறவன் சேசன் அவருடைய திரு சரீரத்தை உட்கொள்கிறேன் என்று நினையாமல் அதை அவலட்சணப்படுத்துகிறபடியினால் நரக ஆக்கினைக்கு ஏதுவாக உட்படுத்தப்படுகிறான். அதெல்லாம் நீ கவனிக்கணும். இதில் அழகாக சொல்கிறாரு, இந்த கத்தோலிக்க சபையில் உள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தி நீங்கள் உணர்ந்துக்கணும். ஏன்னா இந்த திருப்பலிங்கிறது திருவிருந்தாரம் ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம இன்றைக்கி சாதாரணமாக என்ன செய்கிறோம்னா அந்த ஒரு சடங்காச்சாரம் சும்மா போகிறோம், நம்ம வாட்டில் கண்ணமுடி அப்படியே பூசையில் பார்த்துட்டு பார்வையாளராக நக்கண்ணியை வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போய் உட்காந்துட்டு அவ்வளோதான் முடிச்சிடும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, இது ஆன்மாவின் உணவு, உனக்கு நித்திய வாழ்க்கையை ஜீவனை கொடுக்கக்கூடியது, மரணமில்லா வாழ்வை கொடுக்கக்கூடியது. இதை புசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க வேண்டிய தகுதி ஆயத்தை என்னன்னா, அபாத்திரமான விதமாய், அதாவது சாவான பாவத்தோடு தேவ நற்கனை உட்கொள்கிறவன். சாவான பாவம் கர்ம பாவம், பாவத்தோடு இதை என்ன செய்யக்கூடாது. இந்த சாவான பாவம்னா கர்ம பாவம்னா என்ன? முதல் மனுஷன் செஞ்சா பார்த்தீங்களா, ஆறாம், அதுதான் என்ன பாவம்? கர்ம பாவம். ஆனால் என்ன பாவம்? சாவான பாவம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தவர்களுமே முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டோம் சொல்லுங்க? தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆசீர்வாதத்திலேருந்து என்ன செய்யப்பட்டோம்? தள்ளப்பட்டோம். கடவுளுக்கும் நமக்கு என்ன கிடையாது? கோயிலுக்கு போகிறோம், சாமியெல்லாம் கும்பிடுதோம், சப்பரமெல்லாம் தூக்குதோம், திருவிழாவெல்லாம் கொண்டாடுறோம், ஜெபக்கூட்டமெல்லாம் நடத்துகிறோம். ஆனால் கடவுளுக்கு நமக்கு என்ன இல்லை? கடவுளோட கம்யூனிகேஷன்
கடவுள் தன்னோடு பேசின ஒரு அனுபவம் இல்லை. இருதயத்தில் அவரோட ஒரு அன்பு காதலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 பேரும் சந்திச்ச உடனே அப்பா அந்த பொண்ணுகிட்ட இருக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம், சந்தோஷம், அவளோட இருக்கக்கூடிய வீரம், தைரியம், இது உலக ரீதியானது. நான் சொல்றேன், தேவனை சந்திக்கிற அதான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ என்ன ஆயிடுவ சொல்லுங்க, பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவ. உன்னுடைய அழகை சிரிப்பா மாறிடும், உன் வறட்சி செழிப்பா மாறிடும், உன்னுடைய ஏழ்மை என்ன நீ குபேரனா மாறிடுவ. அப்படியேப்பட்ட அழகு நிறைந்த ஆன்மா, ஒரு ஆன்மாவை அவர் படைக்கும் போது அவ்வளவு அழகாக, பிரகாசமாக, ஒளிமயமாக, எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக தேவன் இதை செஞ்சிருக்காருன்னா இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் படைச்சிருக்கிறார். கைத்துகளை பக்கம் இப்போ முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால, அந்த முதல் மனுஷன் செஞ்ச அந்த பாவம் மீறினால என்ன ஆகி போச்சு? இதை என்ன செஞ்சாச்சு? எல்லாம் தேவனுடைய கம்யூனிகேஷன் என்ன செஞ்சாச்சு? இங்கே தான் கர்ம பாவம் கர்ம பாவத்தில் இருந்துக்கிட்டு, ஜென்ம பாவத்தில் இருந்துக்கிட்டு ஆசீர்வதினா என்ன ஆசீர்வாதம் வரும்? பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய பாவமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வரவிடாமல் என்ன செய்யுது? இருக்கிறத இல்லை. ஏன் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு இப்படி நடக்கு? நல்லவனுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? கஷ்டம், துன்பம், துயரம். தப்பு பண்ணுறான், தப்பு மேலே தப்பு பண்ணுறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கான். என்னன்னு புரியலையே. அப்போ நம்ம வாழ்றது சரியில்லையா? ஊரை அடித்து உலையில போடுறான், பாலில் தண்ணி ஊற்றி விற்கிறான், அநியாயமாக நினைச்சிடான். 50 ரூபா பொருளை 100 ரூபான்னு நினைச்சிடான், விற்கிறான். வட்டிக்கு மேலே வட்டி நினைச்சிடான். 2 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, 10 பைசான்னு வட்டி வாங்குறவன் பையன் கூட நல்லா இருக்கிறான். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறவன் பூரா என்ன செஞ்சுருக்கிறான். ஆனால் நல்லா வாழ்கிறோம், ஜபத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிடுறோம், கோயிலுக்கு என்ன செஞ்சோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா எல்லாருமே இதே தலையில் தான். ஜென்ம பாவத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? கர்ம பாவத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? கோயிலுக்கு போகிறேன்னு ஜென்ம பாவத்தில் இருக்கிற, சாமி கும்பிட்றேன்னு ஜென்ம பாவத்தில் இருக்கிறேன், நான் பாஸாக இருக்கிறேன்னு ஜென்ம பாவத்தில் இருக்கிறேன். இந்த ஜென்ம பாவத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து இயேசுடைய மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இப்போ அந்த இரத்தம் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து நான் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். கைவிட்டு நல்ல கரங்கள். இந்த அனுபவம் உனக்குள்ள என்ன செய்யணும்? இதான் புனிதருக்குள்ள இருந்துச்சு, இதான் சபையாருக்குள்ள இருந்துச்சு, இதான் அந்தோனியாருக்குள்ள, இதான் அன்னை மரியாதைக்குள்ள இருந்துச்சு. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வாக்கியின்படி எனக்கு சொல்லுங்க. இது இங்கே என்ன நடக்கு? இந்த கர்ம பாவம் நீங்கி, ஜென்ம பாவம் நீங்கி, அந்த இறைவனுடைய அருள் எண்ணெயினால், இறைவனுடைய ஒளியினால் நிறைந்து இவங்க இந்த உலகத்தோடு, இந்த இல்லற வாழ்க்கையோடு, மாம்சம் கொண்ட வாழ்க்கையோடு பிணைக்கப்படாமல், இணைக்கப்படாமல் அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்தார்கள். கைத்திகள் பார்ப்போம். இந்த ஆதி சபை, இந்த கத்தோலிக்க விசுவாசம், கத்தோலிக்க சபை முதல்ல இருந்த அந்த அன்னை மரியாதை 120 பேர் தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சபை. கிறிஸ்தவம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிறிஸ்தவம் ஸ்டார்ட் ஆகுகின்ற பொழுது இந்த திருவிருந்த ஆராதனை, இந்த இயேசுடைய இந்த அப்பத்தை அவங்க எடுத்து, இந்த ரசத்தை எடுத்து, இது அவருடைய உடல் ரத்தம்னு சொல்லி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு அவங்க பகிர்ந்து சாப்பிடும்போது, நாள்தோறும் அப்பம் பிற்கிறதுலையும், ஜபம் பண்ணுவதிலையும், உபாசிப்பதிலையும், தான தர்மங்களை பண்ணுறதுலையும் அவங்க என்ன செஞ்சாங்க? டெய்லி நிலையாக இருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது. இதை பண்ணும்போது இவங்க எந்த நிலையில் இதை பண்ணாங்கன்னா, எந்த நிலையில் இதை பிட்டு பகிர்ந்து கொண்டாங்கன்னா, இந்த ஜென்ம பாவத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். நான் இப்போது இயேசுவின் மாசத்தை வெளியேறப்பட்ட நான் உண்ணுகின்ற இந்த இயேசுடைய உடலினால், நான் பருகின்ற இயேசுடைய இரத்தத்தினால் நான் புனிதத்தின் மேல் புனிதமடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து. அப்போ இந்த திருவிழா ஆறாம் உனக்குள்ள என்ன வரணும்? ஐயா, இன்னைக்கு நான் பரிசுத்தின் மேலே என்ன செய்ய போறேன்? பரிசுத்தம் அடைய போறேன். இன்னும் புனிதத்தின் மேலே என்ன செய்ய போறேன்? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும், விசுவாசமாக இருக்கிறவன் இன்னும் விசுவாசத்துக்குள்ளே ஆழமாக போட்டு நல்லா கை நீட்டி என்ன செய்யணும்? நல்ல காரங்களை தெரிஞ்சு எல்லாம் 1 2 அப்படியே கத்தரிக்காய் இருக்கு. ஏன்னா கலைப்பு எல்லாம் எதில் இருக்கிறோம்? உலகத்தில், உலக வேலையில் கலைச்சி டயர்டாகி எங்கடா விழுந்து படுப்போன்னு நினைச்சிருக்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை என்பது அவருடைய மயக்கத்திலே இருப்பது. பிரைசலா இப்போ விளங்குதா? இதில் சொல்கிறாரு,
அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் இது இருக்காது. இது 1992 மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பில் இருக்குது. நான் வாசிக்கிறது. இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கூடிய எந்த பைபிள் இது எண்ணிச்சியாது இருக்காது. அதனால் இந்த விளக்கம்லாம் யாருக்கு எண்ணிச்சியாது. அதனால போன வாரத்திலே சொன்னேன், நீங்கள் இன்னைக்கு நாம் பகிர்ந்து உண்ண போகிறது கடவுளுடைய உடலை உட்கொள்ள போகிறோம். கடவுளுடைய இரத்தத்தை பானமாக பருக போகிறோம். இந்த கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு மரணம் கிடையாது, சாபம் கிடையாது, அழிவு கிடையாது. இந்த யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். நீங்கள் 47 பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் நற்செய்தி 40 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னிடத்தில் என் உடல் மேல என் இரத்தத்து மேல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே சத்தியமாகவே 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 சொல்லுகிறேன். என்னது? எல்லாரும் சொல்லுங்கள, ஜீவ அப்பம் இயேசுவே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் மோசையை பார்த்து சொல்றாரு. மோசே அன்னைக்கு வனாந்தரத்தில் என்ன செஞ்சாரு? வானத்தில் இந்த பொழிஞ்ச மன்னாவை கொடுத்தாரு. அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க கூட செத்து போனாங்கடா. ஆனா இது வானிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், உன் ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது, உன் ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது, அழிய மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உணவு, வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. அந்த அப்பம் தான் இயேசு. கைதிகளை பார்ப்போம். நல்ல கரங்களை நல்ல விஷயம். அப்போ திருவிருந்தாரன் வரும்போது எப்படி வரணும், எந்த மனநிலையில் வரணும், அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆயத்தமாக உட்காந்து உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மாப்பா, உங்கள் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மாப்பா, என் ஜென்ம பாவம் போய் கர்ம பாவம் போய் இப்போ நான் பரிசுத்தமான ஒரு இதயத்தோடு பத்தினியாக பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் ஆன்மாவாக நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஆன்மாவின் உணவாக உங்கள் உடலை நான் உட்கொள்ளப் போகிறேன். உங்கள் இரத்தத்தை நான் என்ன செய்ய போகிறேன். அதை உண்ணும்போது எனக்கு ஜீவன் தருகிற உணவு. நீ சப்பாத்தி திங்கலைனா, ரொட்டி திங்கலைனா, இட்லி திங்கலைனா நெஞ்சுவ பசி எடுத்து இந்த சரீரை நெஞ்சுவோம், நடக்க முடியாமல் பார்க்க முடியாமல் நெஞ்சுவோம், செயல்படுவோம். அதனால் ஆன்மாவின் உணவுன்னு சொல்லும்போது இதை டெய்லி எனக்கு நினைச்சாங்கன்னா, வழக்கம் போல் ஜெபவெளியாக 9ஆம் மணி நேரத்தில் அவர்கள் ஜெபிப்பதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் விற்கிறதிலும் அவர்கள் ஆவியலை நிறைந்த தேவனோடு உறவாடுவதிலும் தரித்திருந்தாங்க. டெய்லி இருந்தாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் தேவதூதன் சொல்கிறான், கொர்நேலியுவே, உன்னுடைய தானங்களும் தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் உன்னுடைய மன்றாட்டுகளும் என்ன செய்யப்பட்டு விட்டது, தேவனுடைய சன்னிதானத்துக்கு என்ன செய்து விட்டது, வந்து எட்டி விட்டது. வா, இப்போ நீ இந்த பரிசுத்தாவின்கிற எண்ணெயினால நீ குளிப்பாட்டப்பட்டு அந்த எண்ணெயில் நீ நிறைந்து இந்த உலகத்தில் நீ கரைப்படுத்தப்படாமல் இந்த உலகம், இந்த இல்லற வாழ்க்கை உன்னை கட்டி வைக்காமல் இதில் நீ சிக்குண்டு இதில் பிடிவிட்டு அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இப்படியே இந்த உலகத்துக்கு முன்னால் நீ போகிறத விட்டுட்டு கடவுளுக்கு முன்னால் போகணும்னு சொன்னால் இந்த எண்ணெயினால் நீ நிறைந்திருக்க வேண்டும். இந்த தேற்றவாளனை துணையாளர் பரிசுத்தாவியானவர் உன்னை என்ன செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும். பிரைசலா. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நான் என்ன செய்யறேன்னா, விட்டு இதில் வாசிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இவ்வுலகத்திலே சர்வேஸ்வரன் அநேகருக்கு திருச்சரீரத்தை உட்கொள்கிறேன் என்று நினையாமல் தேவன் நற்கருணையை உட்கொள்கிறவன் சேசுநாதருடைய திருச்சரீரத்தை உட்கொள்கிறேன் என்று நினையாமல் அதை அவசங்கப்படுத்துகிறபடினால் நாளே நரக அக்கினிக்கு ஏதுவாக தன் சாபத்தை தானே உட்கொள்கிறான். இந்த மனநிலையில், இந்த ஆயத்தத்தில் இந்த சாபம் போக்கப்பட்டு, அதனால் இந்த திருவிருந்தை உட்கொள்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நீ ஒரு கிறிஸ்தவனாலே, ஒரு கிறிஸ்தவனா எப்போ ஆகுறீங்கன்னா, நீ மறுபடி பிறந்திருக்கும் போது தான். இந்த மறுபடி பிறத்தலும் போது சாபத்திலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன், விடுவிக்கப்பட்டேன். பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டேன்,
இந்த கர்ம பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து இயேசு என்ன செய்துவிட்டாரு? விடுதலை செய்து விட்டார். கைகளா ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் இந்த விடுதலையாக்கப்பட்டவரை நீ என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி அதில் நீ களி கூர்ந்து அதில் நீ மூழ்கி அந்த பிரசனத்தில் நிறைஞ்சி நாம் என்ன செய்யணும்னா அந்த ஒரு மனநிலையோடு அந்த ஒரு சிந்தையோடு இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் உட்கொள்கிற அந்த உடல், அந்த அப்பம், நீங்கள் உட்கொள்கிற அந்த ரசம் இரத்தமாக உடலாக மாறுகிறது. சத்தியம். உடலிலே சொல்லுங்களேன், அதை சத்தமாக சொல்லுங்களேன். நான் அதனால் கத்தோலிக்க திருச்சபையில் திருப்பலிக்கு பூசைக்கு போகிற அன்பு நெஞ்சங்கள் ஆன்மாக்கள் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் போய் நினைச்சிடும்? இது சொல்கிறாரு 1992 மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பில் பைபிளில், நம்ம கத்தோலிக்க பைபிள் இதெல்லாம் இன்ஸ்பிரிட்டின் சார்ந்து இருக்கிறனாலே இது கத்தோலிக்க சபையினுடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம திருச்சபையினுடைய முதல் விசுவாசத்துக்குள்ளே நம்மளை வழிநடத்திய வாழ்ந்த யோவா, பேதுரு, அன்னை மரியா, அப்போஸ்தலர்கள் இப்படி என்ன செஞ்சாங்கன்னா இந்த இயேசுடைய உடலை, ரத்தத்தை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அன்னைக்கு அவங்க இந்த உடலை, அந்த அப்பத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு நோயாளி கொடுத்தாங்கன்னா அந்த நோயாளி என்ன செஞ்சிருவாங்க? இன்றைக்கி இருக்குது அவஸ்தைன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவஸ்தை என்ன நன்மை நினைச்சுவாங்க. அந்த ஆள் சாக போகிற கிடக்கிறாலும் திடீர்னு நெஞ்சிடுவார். ஏன்னா சாக போகிறனை வீரோடு எழுப்பக்கூடிய சக்தி எதுக்குன்னு சொன்னால் இந்த அப்பத்திற்கும் இந்த ரசத்துக்கும் இருக்கிறது. இது வெறும் அப்பமும் ரசம் இல்லை, இது இப்போ அப்பம், இது இப்போ ரசம். ஆனால் இதை ஸ்தோத்திரம் பண்ணி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இதை அவர் நினைவாக நாம் பிட்டு அதை உட்கொள்ளும் போது இப்போ இது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த அருள், அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்ய ஆற்றல் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை உடலாக நம்ம உட்கொள்ளும் போது வயிற்றுக்குள்ளே போன உடனே இது என்னவாக மாறுதுன்னு சொன்னால் நம்மளை நீதிமானங்களாக ஆக்குகிற பரிசுத்த இரத்தமாக மாறுகிறது. நம்ம ஆன்மாவுக்கு சக்தி கொடுக்குற, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தருகிற சக்தியாக இந்த அவருடைய உடல் இருக்கிறது. நல்ல கைதிக்கு நிச்சயங்களை கரங்களை பற்றி. அதனால் கேட்டிருந்தீங்க, கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும், பரப்பணும். அதனால் கத்தோலிக்க விசுவாசங்கிறது தான் ஆரம்ப கால திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த திருவிருந்த ஆராதனை திருப்பலி என்பது அன்னைக்கு நடந்த விதம் இதுதான். இதைத்தான் இங்கே நினைக்கிறாருன்னா, இந்த நிறுவத்தில் அவர் நினைக்கிறாருன்னா அழகாக எழுதுகிறார். அதனால் இது கீழே வாசிக்கணும் பாக்கியம் இல்லை. அவனாவது நினைஞ்சிட்டு போனால் ஒழுங்காக அவனுக்கு லேட் ஆகிட்டு. அதனால் இன்றைக்கி நான் இந்த செய்திகளை எடுத்து இது பண்ணி கரெக்டான வசனங்களை கொடுக்கணும்னு சொன்னால் அன்றைக்கி படிக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன கிடையாது, எல்லாம் இருக்குது. ஆனால் நினைஞ்சிட்ருக்கு, ஒன்றே புரிஞ்சிருக்கு. ஏன்னா அனுப்புனேன், எதுக்கு அனுப்புனேன்? நீ படிக்கணும்ல, படித்தாக்கான அது தெரியும். நான் சொன்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உனக்கு என்ன தெரியும்? தெரியாது. இந்த நேரத்தை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். எதுக்கு அனுப்புகிறேன்னா இதை படித்து இதை நம்ம தியானிச்சிருந்தால் தான் சொன்ன உடனே எடுத்து வாசிக்க முடியும். அதனால் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது இன்றைக்கி இயேசுடைய வார்த்தை உணவு வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் என்னிலே வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் விரும்பி தான் நினைச்சிங்க. அதனால் இன்றைக்கி இந்த ஆராதனைகளை போகிறோம், திருவிழா ஆராதனைகளை போகிறோம்னா இந்த நிலையில் நீ இதை உட்கொள்ளலை அப்படின்னா சாபத்துக்குள்ளாக நீ மறுபடியும் நினைச்சிற போகிற, இன்னும் பாவத்தினுடைய கட்டப்பட்ட நிலையெல்லாம் நினைச்சிற. இன்னும் சொல்றாரு, இதனால நிறைய பேர் யாதீஸ்வரர் ஆனார்கள், இதனால நிறைய பேர் மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உண்மையிலே சொல்றாங்க, ஆதி திருச்சபையில் இதுக்கு தகுதி இல்லாதவங்க, தயாராக இல்லாதவங்க நினைச்ச மாட்டாங்கன்னா வருவாங்க, இதில் கலந்துருப்பாங்க. ஆனால் இந்த அப்பத்தை நினைச்ச மாட்டாங்க, சாப்பிட வரமாட்டாங்க. இதாங்க சத்தியம். நான் இவ்வளோ காலம் ஏன் பேசுகிறேன்னா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக, நீ இந்த உடலை விட்டு பிரிஞ்சாலும் அந்த ஆன்மா என்ன செய்யக்கூடாது? பாதாளத்துக்கு போகாம இந்த பூமியில பேயா சுத்தாம என்ன செய்யணும்? அந்த பரலோகத்தில் ஆத்மாவின் உணவாம் உந்தன் மேனியை